ஆனா ஈழத்திலிருந்து வந்த இந்த பிள்ளைக்கு, கேரளாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் பிள்ளைக்கு அந்த உணர்வு இருக்கு. டேய் எங்களை ஒடுக்குனீங்க, எங்களை அடிச்சீங்கன்னு. அதை பேசினா அதிகார வர்க்கத்துக்கு கோவம் வருது. பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படுறான்டா, எங்க ஈழ மக்கள் மாதிரியே அங்க பாலஸ்தீன பாதிக்கப்படுறா, எங்களை அடிக்கிறீங்களா, அதை பேசினா இங்க உள்ள அதிகார வர்க்கத்துக்கு கோவம் வருது. சாதி ஒழியணும்னு பேசக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா பேசக்கூடாது, ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவா நான் தமிழன் தாண்டான்னு சொல்லி பேசக்கூடாது, பாலஸ்தீன மக்கள் அங்க ஒடுக்கப்படுறாங்கன்னு அந்த தேசிய இன விடுதலைக்கு ஆதரவா பேசக்கூடாது. இதையெல்லாம் பேசுகிறார். அதுவும் ராப் இதையெல்லாம் பேசுவது அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது, கோபத்தை வரவழைக்கிறது. அடுத்தபடியாக அவர்களுக்கு எரிச்சல் வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராப் இசை. நம்ம அறிவு, இங்க தம்பி அறிவு பாடுவார் தெரியுமா, எங்களை சொல்லி படிக்க வைத்த பயணிகளுக்கு ஜாதி எங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்பீடா பாடுவாங்கல்ல. கிட்டத்தட்ட ஹிப்ஹாப் தமிழாவும் அதே ஸ்டைல் தான். ஒரு மாதிரி தாங்க சொல்ல வந்த ரொம்ப விதம். நான் அவளை காதலித்தேன், அவளை என்னை சேதித்தால் ஆனந்த் விட்டும், நான் வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை, ஆனால் என்ன செய்ய, ஒரு மாதிரி பேசுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி பாடுவாங்க. அந்த வரிகள் எக்ஸாக்டா வரிகள் நமக்கு தெரியல, ஆனா ரொம்ப அந்த அதன் மூலமாக ஒரு அரசியலை புகுத்துவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பெருமையா பேசுவாங்க, சாதி கொடுமைகளை ஒழிக்கணுங்கிறத பத்தி பேசுவாங்க, ஆண் பெண் சமத்துவம் குறித்து பேசுவாங்க. இந்த ராப் இசை மூலமாக இன்றைய இளைஞர்கள் நிறைய முற்போக்கான கருத்துக்களை சொல்றாங்க.